மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மன்சூர் அலி போல வரவேற்பையாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள், நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கின்ற அப்துல் ரஹ்மான் அவர்கள், இங்கே இதற்கு முன்பாக தேசிய இருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் அன்புத்தோழர் ஹாரூன் ரஷீத் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அன்புத்தோழர் அன்பரசு அவர்களே, தோழர் பாபு அவர்களே, மூவேந்தர் பிரிவுடைய ஆசிரியர் அவர்களே, இங்கே மதுபாணி அவர்களே, தோழர் யுவராஜ் அவர்களே, பிசிகாவுடைய திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இருதராஜ் அவர்களே, சாகுல் ரமேஷ் அவர்களே, ரமேஷ் அவர்களே, நிர்மலா, ஸ்வீட் ராஜா, வீராசாமி நாகேந்திரன் அவர்கள் தோழர்களே, ஆதித்தமிழ் கட்சியின் சார்பாக எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வினோத் அவர்களே, மாவட்ட தலைவர் பழனி மணி அவர்களே மற்றும் டிவிதாஸ் காங்கிரஸ் சார்பாக அவருடைய நன்றியை தெரிவிப்பதற்காக இங்கே அவர்கள் வந்திருக்கின்ற ஜனமான தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வழக்குகளை காத்திருக்கிறேன். நான் வழக்கமாக ஒரு 10 ஆண்டுகளாக அதற்கு மேலே கூட இருக்கும் நம்முடைய அல்கார் பழனி பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் சென்று அஞ்சலி செலுத்துவது என்பது வழக்கமான ஒன்று. மரியாதைக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய தலைவர் ஷெரீப் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அழைப்பு கொடுப்பார். ஒவ்வொரு ஆண்டும் நான் தவறாது கலந்து கொள்வேன். இந்த ஆண்டு நம்முடைய தோழர் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வினோத் அவர்கள் இப்படி புதிதாக ஒரு இயக்கம் மருதநாயக மக்கள் கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை தோழர்கள் முன்னெடுக்கிறார்கள். அதுவும் பழனி பாபா அவர்களுடைய நினைவகத்தில் மட்டுமல்ல, ஆனால் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைவகத்தையும் இணைத்து அவர்கள் நடத்துகிறார்கள் கூட. ஆகவே நாம் அவசியம் பங்கேற்க வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது என்னால் மறைக்க இயலவில்லை. இன்றைக்கு பழனி சென்று அவருடைய நினைவிடத்தில் மரியாதைக்குரிய ஷெரீப் அவர்களோடு இணைந்து அஞ்சலி செலுத்திவிட்டு திண்டுக்கல்லில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் உங்களுடைய நான் பெருமை அடைகிறேன். இங்கே 2 தலைவர்களுடைய நினைவுகள், ஒன்று ஐயா பழனி பாபா அவர்கள், இன்னொன்று அவர் பசுபதி பாண்டியன் அவர்கள். 2 பேருமே ஒருவர் இந்த மண்ணில் பிறந்தவர், இன்னொருவர் இந்த மண்ணில் ரத்தம் சிந்தியவர். இந்த 2 பேருடைய ஒரு ஒப்புமை பார்க்கும் பொழுது 2 பேருமே அரசியல் ரீதியாக எந்த ஒரு பதவிக்கும் ஒரு எம்பியாகவும் எம்எல்ஏயாகவும் மந்திரியாகவும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளாலும் கடைசி வரை மக்களுக்காக உழைத்து மனித மாவீரர்கள் தான் பழனி பாபாவும் மகன் பசுபதி பாண்டியன் அவர்கள் தான் நேரத்தில் சொல்லும் பொழுது உள்ளபடியே இவர்களுக்கு நினைவேற்றல் செலுத்த வேண்டியது கடமையாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. இன்னும் சிறப்பாக கூட செய்திருக்கலாம் என்று ஏற்கனவே பேசி தோழர்கள் குறிப்பிட்டார்கள். உண்மைதான், இன்னும் கூட சிறப்பாக செய்திருக்கலாம். இருந்தாலும் இது முதல் கட்ட ஒரு நிகழ்வுகளுக்கு அடிப்படையில் மதுராணி மக்கள் கட்சிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சோர்வு போய் வரலாம், நான் பெரிய அளவில் கூட்டத்தை திறக்க முடியவில்லையே என்கிற ஒரு சோர்வு உங்களுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இத்தகைய முயற்சிகளை எடுப்பவர்கள் ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கும். அதை பார்த்து நாம் சோர்வு விட்டால் நிச்சயமாக எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் இங்கே மாற்றிவிட முடியாது. அண்ணன் மரியாதைக்குரிய நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கேந்திரா இந்தியா என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அண்ணன் வளைச்சாமி அவர்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த இயக்கத்தில் அண்ணன் திருமாவளவன்
அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு தலித் பேப்பர்ஸ், தலித் சிறுத்தைகள் என்பதை விடுதலை சிறுத்தைகளாக பெயர் மாற்றுகிறார். அப்பொழுதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பொறுப்பு வாங்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் இருப்பவர்களாக இருப்பார்கள். ஐயோ பிசிக்காக போறியா, அங்க போய் எங்கேயா போற, உங்களை பிடிச்சி ஜெயில போடுவாங்க, நாசமா போறா, ஏகாத கட்சிக்கு போற, ஏன் அந்த இயக்கத்துக்கு போற என்று திட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கு பிசிக்காக ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பு இருக்கிறது. திருமாவளவனுடைய கடுமையான இந்த இயக்கம் எப்படி ஒரு 5 பேர் 6 பேர் தான் முதலாக கொடியேற்றும் பொழுது ஒரு 25 பேர் தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக வந்திருக்கார்கள் சொன்னால் விடாநம்பிக்கை, தொடர்ந்து முயற்சி, நாம் எடுக்கின்ற அரசியலில் ஒரு நேர்மை என்கிற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திருமாவளவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு புது முயற்சி எடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு புது முயற்சி எடுப்பவர்களும் மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தலைவர் சொன்னால் திருமாவளவன் அவர்களை கண்டிப்பாக மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சோர்வில்லாமல் தொய்வில்லாமல் நாம் முன்னேற செல்ல முடியும். ஆகவே இந்த இயக்கத்தில் நாம் கூட்டம் குறைவாக இருந்ததெல்லாம் நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. நீங்கள் எடுத்திருக்கின்ற 2 தலைவர்களுடைய தியாகம் என்பது மிகப்பெரிய தியாகம், அளவுடைய தியாகம். அதனால் பழனிபாபா அவர்கள் இந்த மண்ணில் தோன்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரர். அவருடைய வீரத்தை பற்றி, அவருடைய சமூகத்திற்கான அவருடைய ஆட்சியக்கூடிய பணிகளை பற்றி சொல்லிமானார். ஒரு நாளிலே நாம் சொல்லிமானார். அதே போல பசுதி மாநில அவர்கள் இந்த மண்ணில் நான் அவரை நேரடியாக கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அந்த பசுதி மாநில அவர்களால் திருநெல்வேலியெல்லாம் பாளையங்கோட்டையில் சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் நான் படித்தேன். அப்பொழுது அந்த பசுதி மாநில அவர்கள் அங்கே தங்கியிருந்து சில காலம் கையெழுத்து எழுத வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நாங்கள்லாம் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் அப்பெல்லாம் வந்து இப்பதான் பலரும் நிறைய சரி தெரியாது. அப்பெல்லாம் இல்லை, எல்லாருமே உள்ளாக இருக்கும். ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பிரச்சனை தான் அது எஸ்சி மாணவர்கள் எல்லாருக்கான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அங்க வந்து எல்லாரும் சேர்ந்து போராட முடியும். கல்லூரியில் ஒரு பிரச்சனை தான் எல்லாரும் சேர்ந்து போராடணும். அப்படி என்னோடு இணைந்திருக்கிற தோழர்கள் தேவேந்திர வேளாளர்களும் பாரதிராம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் என்னோடு மிக அதிகமாக பயணித்தவர்கள். அப்படி நாங்கள் ஒரு ஒன்றாக இருந்த அந்த சமயத்தில் அவர் பசுபதி பாண்டியன் அவர்கள் போய் அவர் கையெழுத்திடுவதற்காக நெல்லை டவுன் பகுதியில் தங்கியிருப்பார். அப்பொழுது நாங்கள் மாணவர்களாக சேர்ந்து அவர்களை சந்தித்து அவரிடம் உரையாடி நாங்கள் வருவோம். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் எதற்கும் நீங்கள் அஞ்சக்கூடாது. அவர் என்னிடம் சொல்வார், நீ அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர்கள் சொல்கிறார், நீ எதற்கும் நீ அஞ்சக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது, உன்னுடைய மக்களுக்கு நேரடியாக நீ உழைத்தால் கண்டிப்பாக நீ ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கிற வார்த்தைகளை சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் இன்றைக்கு திண்டுக்கல் மண்ணில் அவர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார், சூழ்ச்சியால் படுகொலை செய்யப்பட்டார், கூட இருந்தவர்களே அவரை படுகொலை செய்து விட்டார்கள் என்கிற அந்த கேள்வியை, அந்த சம்பவத்தை கேள்விப்படுகின்ற அந்த நேரத்தில் உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை போதான் இருந்தது. ஏன்னு சொன்னால் ஐயா பழனிபாபா அவர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது நமக்கு தெரியாது. ஆனால் பசுபதி பாண்டியன் நிகழ்கால வரலாறு எப்படி இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமைக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய வாழ்க்கையை தியாகமான ஒரு வரலாறாக வாழ்ந்து முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் கண்களாக பார்த்திருக்கிறோம், அவரோடு பேசியிருக்கிறோம், அவரோடு உரையாடி இருக்கிறோம், அவரோடு உருவாடி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே அது உண்மையாக எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதே போல ஐயா பழனிபாபா அவர்கள் பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே எத்தனையோ தலைவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அவர்களை நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஐயா பழனிபாபா அவருடைய சிந்தனை என்பது, அவருடைய செயல்பாடு என்பது, அவருடைய அரசியல் என்பது அது இஸ்லாமியர்களுக்கான ஒரு கருத்தாக மட்டுமில்லை, ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயத்திற்கான ஒரு கருத்தாக தான் அவர் தொடர்ந்து இயங்கி வந்தார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்டிலே இது போன்ற நாடுகளிலே
நீங்கள் பாகிஸ்தானிலே ஒரு முஸ்லீமாக வாழ்வது பெரிய விஷயமே அல்ல. ஒரு ஈராக்கிலோ அல்லது ஆப்கானிஸ்தானிலோ ஒரு அரபு நாடுகளிலோ ஒரு முஸ்லீமாக வாழ்வது பெரிய விஷயம் அல்ல. நீ இந்தியாவோட நாடுகளில் ஒரு முஸ்லீமாக வாழ்கிறாயே அதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் என்று ஏன் சொல்கிறார்? அந்த நாட்டிலே உங்களுடைய இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கிறது. அந்த நாடுகளில் வாழ்வது என்ற நெருக்கடியும் இல்லை. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளிலே நெருக்கடிகள் இருக்கிறது. ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனை பார்க்கின்ற பார்வையே எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதனால்தான் சொல்றார், நீங்க ஒரு பாகிஸ்தானிலும் மற்ற நாடுகளிலும் முஸ்லீம் நாடுகளில் குடியிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்தியா போன்ற நாடுகளில் குடியிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய விஷயம் என்று சொல்றார். அது மட்டும் வரலாற்று ரீதியாக அவர் பேச முடியும். ஐயா பழனிபாபாவுடைய உரைகளும் நம்ம கேட்கும் பொழுது அவர் இன்னும் அந்த நேரத்தில் ஒரு சொன்ன விஷயமா இருக்கார். அவருடைய பேச்சு என்பது இப்போது நீங்கள் அவருடைய பேசுகிற வீடியோக்களை போட்டு கேட்டால் கூட அவருடைய ஆடியோக்களை நீங்கள் கேட்டால் கூட இந்த காலத்துக்கு ஏதோ கடந்த காலத்துக்கு மட்டுமே பேசக்கூடிய தலைவர் அல்ல. இந்த காலத்துக்கு பொருத்தமான செய்திகளை பேசக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர் என்பதை நாம் மறந்து முடியாது. அவர் சொல்கிறார், இவன் முஸ்லீம் தான் இங்க இருக்கிறவங்களா, நாங்கெல்லாம் அரபு நாடுகளுக்கு குடியேற்றோங்களா, நாங்கள் படையெடுத்துள்ளோங்களா? இல்லை, நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கிறோம் முஸ்லீம்னா அரபு நாடுகளில் இறக்குமதியானவங்க. அப்படி அல்ல. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் படையெடுப்பதற்கு முன்பாகவே முஸ்லீம்கள் 800 ஆண்டுகள் நாட்டில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்படி முஸ்லீம்கள் படையெடுத்து ஆட்சி செய்வதற்கு முன்னதாகவே அவர்கள் வணிகத்திற்காக வியாபாரத்திற்காக இந்த நாட்டிற்கு வருவது அவர்களிடம் பழகி அவருடன் பேசி அவர்களுடைய பண்புகளை புரிந்து கொண்டு அவருடைய மார்க்கத்தை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சமத்துவமான ஒரு மகன் இருக்கிறதா நான் உங்களோடு இணைந்து கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் தான் ஆதிகள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை தவிர ஏதோ படையெடுக்கப்பட்டதால் வந்தவர்கள் அல்ல என்பதை மிக தெளிவாக பழனிபாபா ஐயா அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். அப்ப என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறவர்கள் இன்னைக்கு பேசிட்டு இஸ்லாமியர்கள் ஏதோ வெளியிலிருந்து வந்தவங்க இதை பேசுறது யார் அப்படின்னா கைப்பட போல கடவாய்களின் வழியாக வந்தவர்கள். கைப்பட போல இந்த கடவாயின் வழியாக வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த என்று சொல்வதை விட வெளிநாடுகளிலிருந்து அவர்கள் படையெடுத்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆரியர்கள். அந்த ஆரியர்கள் அவர்கள் வந்து இங்க இருக்கின்ற மக்களுடைய பழக்கவழக்கங்களை பார்த்துவிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இவர்களுடைய ஒட்டுமொத்த இவர்களை அப்படியே ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு இவர்களை எப்படி அடிமைப்படுத்துவது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுதான் வேதம் என்கிற அந்த சாமம் அதர்வம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதங்களை இந்த மண்ணில் விதைத்தவர்கள் புகுத்தியவர்கள் இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய தீங்கு செய்தவர்கள் ஆரியர்கள். அவர்கள் தான் வெளியிட்டு வந்தவர்கள், இஸ்லாமியர்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லுவார். ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியோடு பார்க்கின்ற தலைவர்களை நாம் பார்ப்பது என்பது மிக மிக அற்புதமான விஷயம் வருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இந்த காலத்திலும் ஐயா பழனிபாபாவுடைய பேச்சுக்கள் பார்க்கும்போது ஒரு பயம் என்பதே தெரியாது. பயம் என்பது ஒரு பேச்சு இருக்கார், அவர் உடல் மொழியில் இருக்கார், அவர் பேசுகிற ஒவ்வொரு செய்தியிலும் இருக்கார். நான் அஞ்சுவோம் அடிப்படையிலும் அல்லாஹ் ஒருவருக்கு எவருக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று சொன்னவர்தான் ஐயா பழனிபாபா. அவர் சொல்கிறார், மரணம் என்பது இன்றைக்கு நான் மரணித்து விட்டால் நாளை மறுபடியும் இந்த மண்ணிலே நான் வருவேன், ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக வருவேன். என்னுடைய மரணம் அகால மரணமாக இருக்கக்கூடாது, என்னுடைய மரணம் அகால மரணமாக இருக்கக்கூடாது, அது வீர மரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்தான் பழனிபாபா. வீர மரணம் சொன்னா என்ன? நாம தான் நினைக்கிறோம் எப்படியாவது ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கரை சேர்க்கப்பட்டு அவர்களெல்லாம் படிக்க வைத்து ஒரு பெரிய மாளிகை வீட்டை கட்டி சொகுசாக வாழ்ந்துவிட்டு கடைசியாக போகின்ற வழியில உடல் அடைந்து நாம் சென்று விடலாம். ஆனால் பழனிபாபா
என்ன சொன்னார் தெரியுமா? நான் எவனை எதிர்த்து நான் தொடர்ந்து பேசுகிறோனோ, எவனை எதிர்த்து நான் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறோனோ, அப்படிப்பட்ட அந்த எதிரிகள் என்னை வெட்டி படுகொலை செய்ய வேண்டும், குத்தி புதற வேண்டும். அதுதான் என்னுடைய மரணத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் என்று சொன்னவர்களா பழனி மாமா அவர்கள். யாராவது நினைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நான் யாரை எதிர்த்து போராடுகிறோமோ அவர்களால் நான் கொடூரமாக கொலை செய்ய வேண்டும். ஏன்னா அப்படின்னா நான் யாருக்காக பேசுகிறோனோ அவனுக்கு நேர்மையா பேசியிருக்கேன், அவனுக்கு நியாயமாக பேசியிருக்கேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய மரணம் ஒரு வீர மரணமாக இருக்காது என்று சொன்னவர்தான் ஐயா பழனிசாமி அவர்கள். இப்படி அவரை பற்றி நாம் நிறைய சொல்லலாம். அவர் சொல்லுகிறார், இஸ்லாமியர்களுக்கு நீங்கள்லாம் இறக்கப்பட்டு சொத்துக்கு கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு சொத்து கொடுத்து எங்களுக்கு ஆடை கொடுத்து உணவு கொடுத்து எங்களை பாதுகாக்க நாங்கள் அரசாங்கத்தை கேட்கல. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அவர் சொல்லுகிறார். அன்றைக்கே பேசியிருக்கிறார், எனக்கு நீ சொத்து கொடு, சாப்பாட்டு முறையில ட்ரெஸ் கொடு என்றெல்லாம் நாங்கள் உங்களை கேட்கவில்லை. எங்களுடைய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் தலையிடாமல் அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லப்படுறார் பழனி மாமா அவர்கள். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ முடிகிறதா? ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தாடி வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் இருந்தாலே அவரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? பொதுவான ஒரு புத்தி நமக்கு தோணாது. ஏன்னா நாமெல்லாம் அம்பேத்கர்கள், பெரியார்கள், நமக்கு தோணாது. ஆனா பொதுவாக சங்கிப்பயன் சொல்றான், அவங்க எல்லாம் பார்த்தோம்னா தீவிரவாதிகள் சொல்றான். இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா? இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் ஆகணும்னு சொன்னா நீங்க எல்லாம் இருப்பீங்களா? அவங்க தீவிரவாத கொள்கையை கடைபிடித்திருந்தால் 800 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டவர்கள் இஸ்லாமியர்கள். முகலாயர் படையெடுத்து கொண்டு 800 வருஷம் இந்த மண்ணிலே இஸ்லாமிய மதத்தால் அவர்கள் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் நினைத்தால் ஒரு கோயில் கூட இல்லாமல் எல்லா கோயிலையும் விடுத்து விட்டு போயிருக்காங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் நாம் கோயில்களை பாதுகாக்கவில்லை. அவர்கள் வழிபாட்டு உரிமையை மதித்து என்னுடைய வழிபாட்டு உரிமை இருந்தால் நீ அது வழியே செஞ்சுக்கோ. என்னுடைய மார்க்கத்தை நான் பேசுறேன், என்னுடைய மதத்திற்கு உயர்வை நான் பேசுறேன். நீ சேரண்டோ சேர்த்துக்கோ, உனக்கு புரிஞ்சிருந்தா சேர்த்துக்கோ, உன்னை கட்டாயப்படுத்துறேன். ஆனால் நான் உன்னுடைய மார்க்கத்தை பற்றி தவறாக பேச மாட்டேன். என்னுடைய மார்க்கத்தை பற்றி, என்னுடைய மதத்தை பற்றி நான் உயர்ந்து பேசுகிறேன். அதுதான் எனக்கு இலக்கு, அதுதான் கொள்கை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்கீதம் சொல்கிறது, இஸ்லாமியர்களை சுரண்டுவதால் வேலையாக இஸ்லாமியர்களை சுரண்டுவதால் சொல்கிறார் ஒரு விஷயம். அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, தலித் மக்களுக்கு பொறுத்தவரை விஷயம். அவர் சொல்லுகிறார், இஸ்லாமியர்கள் கேரளாவில் இருக்கிறார், கர்நாடகாவில் இருக்கிறார், அவன் தமிழ்நாட்டில் இருக்கிறார், ஆந்திராவில் இருக்கிறார், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் கேரளா முஸ்லிம் சொல்றதில்லை, கர்நாடகா முஸ்லிம் சொல்றதில்லை, அவர்கள் ஆந்திரா முஸ்லிம் சொல்றதில்லை, அவர்கள் தமிழ்நாட்டு முஸ்லிம் சொல்றதில்லை. அவர்கள் ஒற்றை வார்த்தை, நாங்கள் முஸ்லிம், நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறார். இதே நிலைமைதான் தலித் மக்களுக்கும். தலித்துகள் கேரளாவில் இருக்கிறாங்க, தலித் மக்கள் ஆந்திராவில் இருக்கிறாங்க, தலித் மக்கள் கர்நாடகாவில் இருக்கிறாங்க. ஏன் கன்னியாகுமரி காஷ்மீர் வரை ஒரு தலித் இல்லாத ஒரு கிராமத்தை காட்ட முடியுமா? ஆனால் நாம் என்ன சொல்றோம்? அருந்ததிகளா இவங்கெல்லாம் மத்தியர்கள், தெலுங்கு பேசுறவங்க, இவங்கெல்லாம் கன்னடம் பேசுறவங்க என்று தலித் மக்கள் நாமெல்லாம் பிரிச்சு பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் இஸ்லாமிய உணர்வுகளை அந்த ஒரு மார்க்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் நாம் தான். நம்மை பிரித்துக் கொண்டு நீ பழைய சக்கிரியன் என்று நம்மை பிரித்துக் கொள்கிறோம். இந்த பிரித்தாளர்கள் சூழ்ச்சி உத்தரப்பிரதேசத்தில் அம்மையார் மாயாவதி இருக்கிறாங்க, அவங்களும் தலித்தான், அவங்களும் தலைவர் தான். ஏன் மகாராஷ்டிரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறாரு, நம்முடைய தலைவர். நீ யாராக இந்தியாவுக்கு ஒவ்வொரு தலித்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த தலைவர் தான் இருக்கிறார். அவர் என்ன தமிழ் பேசுகிறார்?
அவர் மகளிர் சேர்ந்தவர். அவர் அங்கிருக்கக்கூடிய மகாராஷ்டிர மொழியை பேசுபவர். அவரை பிடித்து பார்க்க முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டு சில தலைவர் சொல்றாங்க, அருந்ததிகள் என்பதை இடஒதுக்கீடு கொடுத்தோம் சொல்றாங்க. தெரிந்துக்காக எங்களுக்கு தான் ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்று பேசுவது யாரு? இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். நாம் அவர்களெல்லாம் பார்த்த நேரத்தில் நீங்கள் பழனிபாபா அவர்கள் நினைவு நாளிலே நாம் அந்த நேரத்தில் பார்த்து அப்படியே பார்த்து கேட்கிறோம். எப்படி இஸ்லாமிய ஒரு மார்க்கத்தோடு இஸ்லாமிய நெறியை பின்பற்றி இஸ்லாமிய ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதே போல இங்கு இருக்கின்ற தேவேந்திரர்கள், இங்கு இருக்கின்ற ஆதிக்காரர்கள், இங்கு இருக்கின்ற அருந்ததிகள் நாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அவசியம் இல்லையா? அந்த ஒற்றுமையை பற்றி நாம் எந்த பேச்சு எடுத்திருக்கிறோம்? அவர் ஒரு விஷயம், திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் மற்ற மாவட்டங்கள் பல பிரச்சனைனாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் பல்வேறு சக்தியெல்லாம் ஒன்றாடிக்கிறாங்க. அது உண்மையாக ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தர் வந்துடுவாங்க. கேட்காமே கூப்பிடாமே சக்தியில் ஒரு பிரச்சனை ஒரு பழைய சேர்ந்து நிற்பாங்க. ஒரு பழைய ஒரு பிரச்சனை ஒரு பல்லவர் நிற்பாங்க. ஒரு பல்லவர் ஒரு பிரச்சனைனா அருந்ததி நிற்பாங்க. இந்த ஒற்றுமை ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த ஒற்றுமை தமிழ்நாடு இருக்க வேண்டும். அந்த பழனிபாபா அவர்கள், நீங்கள் எந்த மொழி என்பது முக்கியம் அல்ல, நீ எந்த மார்க்கம், நீ ஒரு இஸ்லாமிய நாடு என்பதை உணர்ந்து கொள். அப்பொழுதுதான் இஸ்லாமிய மக்களுடைய உரிமைக்காக நீ போராட முடியும் என்று அன்றைக்கே பழனிபாபா அவர்கள் சொன்னார்களே. அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய மதத்தை மட்டும் படிக்காத, உன்னுடைய இஸ்லாமை மட்டும் படிக்காத, இந்து மதத்துடைய வேதங்களை படி, கிறிஸ்தவத்துடைய பைபிளை படி, இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் படி. அந்த மதங்களை படித்துவிட்டு அதிலிருந்து இஸ்லாம் எப்படி வேறுபடுகிறது, எது உனக்கு சரியாக இருக்கிறது நீ முடிவு செய். சொன்னது மட்டும் இல்ல, அவரை படிப்பு செஞ்சார். பழனியில சமஸ்கிருதத்தை படித்து இருக்கின்ற வேதங்களில் இருக்கின்ற புறத்துகள் பொய்கள் எல்லாம் கண்டுபிடித்து அதை மக்களுக்கு பகிரங்கமாக வேதங்களை புட்டு புட்டா வைத்த தலைவர் தான் பழனிபாபா என்கிற தலைவர். அவர் வெறுமனே சண்டை எடுத்து கத்தி எடுத்து உங்களுக்கு குத்து வன்முறை செய்து மட்டும் சொல்லல, அதை அவர் பரப்பல. வன்முறை மீது திணிக்கப்பட்டால் அதை என்னுடைய தற்காப்புக்காக நான் எதிர்த்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு வந்தால் அதை நான் செய்வேன். நான் வன்முறை செய்ய மாட்டேன். எங்களுடைய மதம் அப்படி அல்ல, இஸ்லாம் தெரியும் அப்படி அல்ல. ஏன்னா இந்து மதத்தில் நம்ம சாமிகள் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சூறாக நிற்பாங்க, அதுவாக நிற்பாங்க. ஒரு சாமி வந்து பத்து கை இருக்குன்னா நம்மளுக்கு 10 கையிலும் 10 கையிலும் சூறாக அதுவாக வச்சிருக்கோம். அது நம்முடைய இது வந்து ஒரு சரியான விஷயம். இதுவே ஒரு முறைக்கான விஷயம் தான். உங்க கடவுளே ஒரு முறைக்கான விஷயமா இருக்கு. ஆனால் கிறிஸ்தவோ இஸ்லாமோ அப்படி போதிக்கிறது. ஆனால் இஸ்லாமில் என்ன சொல்றோம்? இவங்களும் வன்முறையாளர்கள் என்று முத்திரை வைக்கக்கூடிய ஒரு வேலை செய்யும். அதுவும் இந்த பிஜேபி அரசு வந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்களை இரண்டாவது குடிமக்களாக குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை இரண்டாவது குடிமக்களாக அவர்களை மாற்றி இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த உரிமையை கொடுக்க கூடாது என்கிற அளவிலே அவர்களை எப்போதும் ஒரு பயத்திலே ஆதரிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். ஆனால் பழனிபாபாவுடைய இந்த வீரமான துறைகளாக கேட்கும் பொழுது அதை இன்றைக்கு இந்த காலத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் யாருக்கும் அஞ்சுவதில்லை, நான் எதற்கு பயப்பட மாட்டேன். நான் என்னுடைய குரான் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன். ஒருவேளை நீ செய்கிற தவறுகளை மனத்தை காரணம் காட்டி நான் சுட்டிக்காட்டாமல் இருந்தால் என்னுடைய குரானுக்காக இல்லாதிருக்கிறது என்பதாக அர்த்தம் என்று சொல்கிறார். மதம்தான் பிரச்சனை. கிறிஸ்தவத்தில் பைபிள்ல தவறு இருந்தா அந்த தவறையும் சுட்டிக்காட்டுவேன். அது வேதங்களை தவறு இருந்தா அதை நான் சுட்டிக்காட்டுவேன். நீ வேதங்களை வச்சா தாழ்த்தப்பட்ட மக்களை தீர்க்காதவர்களுக்கு ஒதுக்குகிறார். அதை
அதை சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு நடிகை சுஜாதா அவர்கள் ஒரு பேட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் விட்டுதான் இருக்கிறீர்களா என்று அவர் கேட்கும் பொழுது அந்த சுஜாதா நடிகை சொல்லியிருக்கிறார், இல்ல வீட்டில் நான் பணச்சியாக இருப்பேன், அதாவது பணச்சியாக ஒரு அழகாக இருப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். உடனே பழனிபாபா கடுமையாக கண்டித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவன் அம்மையார் போய் அன்னைக்கு இந்தியா போய் கைதாளர்கள் மன்னிப்பு வாங்கிடுவாங்க, இல்லைன்னா அந்த அம்மா மேல பிசிஆர் ஆக்ட் போடணும், கடுமையாக அம்மாவை தண்டிக்கணும் என்று கேட்டார். அதை சொல்லுகிறார், இதே மையமாக வச்சு தீட்டு என்ற விஷயத்தை வச்சு விசாரணை சோதனை சொன்னீங்களா? சங்கராச்சாரியர் இருக்காரு, அந்த சங்கராச்சாரியர் எந்த அளவுக்கு தீட்டு பார்த்தா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்ப சங்கராச்சாரியர்களை அவர் நீதித்துறை நாடி கொல்கத்தா நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கிறார். போட்டவங்க சங்கராச்சாரியர் வந்து அவங்க தரப்புல ஆள் வந்து, ஐயா நாங்கள் உங்க விஷயத்துக்கு எதுவும் நான் பேசுறேன், நீ விஷயத்தை பேசாத, வேதங்களை பற்றி பேசாத, எங்களுடைய மதத்தை பற்றி பேசாத, நாங்கள் உங்க விஷயத்தை தலையிட மாட்டோம் என்று பழனிபாபா காரணம் சங்கர மடங்களை நான் மறந்து விடக்கூடாது. பழனிபாபா எல்லா விஷயங்களும் நீதித்துறையில் போய் அவர் கூட 19 விருப்பங்கள் கொடுக்கிறார். 9 முறை அரசாங்கம் அவரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. அரசாங்கமே மன்னிப்பு கேட்டிருக்கிறது. நீதிமன்றத்தை அவ்வளவு தெளிவாக பயன்படுத்தி இருக்கிறார். நீதிமன்றத்தை நாம் நிறைய பயன்படுத்துறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை போட்டு நீதிமன்றத்தை சரியாக பயன்படுத்திய தலைவர் பழனிபாபா அவர்கள். ஆக நீதித்துறையை பயன்படுத்துகிறார், அரசியலை பயன்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்லாமியர்கள் ஒரு உடையில் வாழ்ந்தார், இஸ்லாமியர்களும் தலித் மக்களும் நாம் ஒரு உடையில் வாழ்ந்தார், இந்த நாட்டில் நம்மை அடிக்கிறதுக்கு எவனும் கிடையாது, நாம் அதிகாரத்தை முடியும் சொல்கிறார். இதுதான் பழனிபாபா அவருடைய கைவிட்டான விஷயங்கள். மற்ற தலைவர்களுக்கு அவர் வேறுபட்டிருப்பது அதுதான். பழனிபாபா அவர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசுகிறார். ஒரு இஸ்லாமிய பெரியாரை பேசுகிறார். மதமே இல்லை, ஜாதியே இல்லை, கடவுளே இல்லை, பெரியாரை தூக்கி பிடிக்கிறார் பழனிபாபா. அப்படி பழனிபாபா அவர்கள் பெரியாரை பேசுகிறார், அம்பேத்கரை பேசுகிறார். இஸ்லாமியர்களும் தலித் மக்களும் உண்மையிலே இருக்க வேண்டிய அரசியல் தேவையை பழனிபாபா அவர்கள் பேசுகிறார். அதுதான் வாழ்க்கையின் கடைசி செய்தியாக அவர் விட்டு சென்றிருக்கிறார். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், நாம் கூட எத்தனையோ புறங்கள் இருக்கலாம், தலித் மக்கள் கூட எத்தனையோ புறங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய எதிரி வந்துவிட்டால் எப்படியாவது தலித் மக்களையும் இஸ்லாமியர்களையும் நாம் ஒடுக்கப்பட்டவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்ற ஒரு சனாதன கூட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது. பிஜேபி என்கிற ஒரு கூட்டம் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் வைக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். பிஜேபி கால் வைத்து விட்டால் சும்மா இருப்பானா? பிஜேபி கால் வைத்து விட்டால் நீ ஜாதியா இங்கு நடக்கின்ற கொடுமைகளை இன்றைக்கு நாம் தமிழ்நாடு விழிப்புணர்வோடு இருக்கிறது. வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணிட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருவா நிர்வாகமா அழைத்துட்டு போறோம். பார்த்த சோசியல் மீடியா ஒரு பிற்படுத்தப்பட்டவனோ ஒரு தாழ்த்தப்பட்டவனோ ஒரு பொண்ணோ ஆணோ காதலிச்சு திருமணம் முடிச்சுக்கிட்டா அவங்க இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஏற்படும். பிஜேபி இருக்கிற ஒரு கட்சி ஆட்சி வந்துவிட்டால் பிஜேபி இருக்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது நினைக்கலாம். அதிமுக என்கிற ஒரு கட்சி அதை போட்டு எடப்பாடி பழனிசாமி அழித்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியை அடமானம் வைத்துவிட்டு மோடி கால்களில் விழுந்து கிடக்கிறார். இன்னொரு இன்றைக்கு புதிதாக நான் தான் கதாநாயகன் என்று நான் நேரடியாக ஒரு கூட்டத்தை சேர்ந்து எம்எல்ஏ நேரம் முதலமைச்சராக வருவேன். நம்ம விஜய் இன்றைக்கு கரூரில் 41 பேர் செத்து போனாங்க, படுகொலையானாங்க. அந்த பிரச்சனையில முதல்ல அங்க நின்று ஒட்டுமொத்தமா செத்து படம் புயலாக நடக்குது. என்ன கூட கேட்காம திருச்சி
இதுதான் இன்றைக்கு நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஐயா பழனிபாபா அவர்கள் ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர்களுக்கு எதிராக பார்ப்பனித்த வேறுபடுவதற்காகவே தன்னுடைய உயிரை கடைசி வரை இந்துத்துவத்தை வேறுபடுவதற்காக